மூவியோட அந்த ஃபர்ஸ்ட் சோலோ சாங் அது வந்து சோலோ சாங் ஃபர்ஸ்ட் அஃபீஷியலா எனக்கு வந்து கோழி வட கோழி தான். அப்படியா? ஆமா. ஆனா ஆனா அதுக்கு முன்னாடி வந்து அமுதேன்ற ஒரு மூவில மிஸ்டர் சுனில் சார் அவங்க தான் என்னை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மதுரை ஜில்லான்னு ஒரு சாங்கு. அவங்க வந்து மாணிக்க விநாயகம் சாரோட அந்த பாட்டு எனக்கு. அந்த மூவி பாடுறதே வந்து ஒரு 10 பாட்டுக்கிட்ட நான் டெமோ பாடியிருக்கேன் அவர்கிட்ட. ஸோ அவருக்கும் அது டெபியூ மூவி. எனக்கும் டெபியூ சாங் அது. ஸோ அந்த சாங் பாடிட்டோன்னே பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவ்வளோ பெருசா வரல அந்த சாங். பட் நான் ரொம்ப பெருசா எதிர்பார்க்கவும் இல்லை. நான் சோலோ பாடியிருக்கேன்ற அந்த ஒரு சந்தோஷம் மட்டும் இருந்தது. பட் ஓகே தேங்க் காட் ஃபார் தட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கோழி வட கோழி சாங் எப்படின்னா தேவியண்ணாக்கு முன்னாடி ஹார்மனிஸ் பாடிட்டு இருந்தேன் அவருக்கு மூவிஸ்லலாம். ஒரு பௌர்ணமின்ற ஒரு மூவிக்கு ரெக்கார்டிங் நடந்தது. மார்னிங் 9 to 9 நடந்தது. முடிக்கிறதுக்கே வந்து ஒரு 12 o'clock ஆயிடுச்சு அந்த ரெக்கார்டிங். அண்ட் சடன்லி அண்ணா வாய்ஸ் ரூம் கன்சோல்லேருந்து சொன்னாங்க, பிரியா நீங்கள் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னு. ஓகே அண்ணா வெயிட் பண்ணுறேன். அம்மா கூட வருவாங்க ரெக்கார்டிங்க்கு. ஸோ அங்கே இருக்கும்போது இல்லை ஒரு ட்ராக் இருக்கு பாடணும் அப்படின்னு. நானும் நவீனும் வந்து ஒரு 1 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ பாட்ட ஆரம்பிச்சது. அப்புறமா ட்ராக் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஒரு 2 weeks கழிச்சு டிவியில் வந்து ப்ரோமோ வரும்போது தான் வாய்ஸ்ல வருது. என்னோட வாய்ஸ்ல வந்துட்டோடனே ஓகே அப்படியா இந்த பாட்டு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. அவன் கால் பண்ணி கேட்டேன், உங்க வாய்ஸ்ல தான் வந்திருக்குமா அப்படின்னு. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.